Hello friends, welcome to Taste Easy Cooking. Today நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? சுவையான மீன் குழம்பு எப்படி செய்ய பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மண்பானையில தான் மீன் குழம்பு செஞ்சேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, தேங்காய் துருவல் அண்ட் சின்னதாக ஒரு இஞ்சி அண்ட் தென் 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கு. அண்ட் தென் தேங்காய் மீன் 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 500 கிராம் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கு. ஸோ பாருங்கள், இது தேங்காய் மீன். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வானலை சூடு பண்ணிவிடுங்க. வானலில் சூடாகிட்ட பிறகு அது தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகிட்ட பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச ஆனியன், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ ஆனியன் அண்ட் தென் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அது மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் கலந்து விட்டுடும். ஸோ இது மாதிரி வந்துடணும், நல்லா கலர் மாதிரி வந்துடும். ஸோ அதன் பிறகு நறுக்கி வைத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த கூட இஞ்சி வந்து சிறிதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஸோ அது மாதிரி வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா வதங்கி வந்து விட்டது. அதன் பிறகு நம்ம துருவி வைத்த தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து நான் ஒரு 1/4 தேங்காய் தான் துருவி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ அவ்வளோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு பிறகு கிராம்பு 2 அண்ட் தென் பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அண்ட் தென் பட்டை ஒரு துண்டு, அதன் கூட அன்னாச்சி பூ சிறிதளவு அண்ட் தென் மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ அதை ஆறிட்டு பிறகு ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு பவுலில் புளி ஊற வச்சுடுங்க. நான் புளி வந்து இந்த அளவில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ புளியை வந்து ஊற வச்சுடுங்க. அதன் பிறகு ஒரு பச்சை மிளகாய் அண்ட் தென் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனியன் அண்ட் தென் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஸோ இப்போ ஒரு மண்பானையை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா சூடடிச்சு அதன் பிறகு அது தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு பிறகு பெருஞ்சீரகம் அண்ட் தென் சீரகம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அண்ட் தென் இந்த கூட சிறிதளவு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதிக்கும். மிளகு சீரகம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு நம்ம நறுக்கி வைத்த ஆனியன் வந்து சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒயிட் கலராக வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க. கூட நம்ம கட் பண்ணி வைத்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மிளகாய் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒயிட் கலர் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது மண்பானையில் நல்லா சூடு அதிகமாக ஏறும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. ஸோ நல்லா வதக்கி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு பக்கம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு இதன் கூடவே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதன் கொத்தமல்லி தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துன்னு இருக்கேன். அதன் கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. நல்லா மசாலா கூட கலந்து வர மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஸோ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ கலந்துட்டு பிறகு மிக்ஸியை அழைச்சி இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா திக்னஸாக வந்து இருக்குது, கெட்டியாக வந்து இருக்குது. ஸோ இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி அழைச்சி அது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி திக்னஸ் வச்சுன்னு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், புளி சேர்த்துட்டு பிறகு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புளி சேர்த்துட்டு பிறகு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு மீன் சேர்த்துன பிறகு கொஞ்சம் கெட்டிமாக ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ தான் கொதி சிறிதளவு வருது, சிறுகொதி வருது. இந்த கொதி அடங்கின பிறகு தான் நம்ம மீன் சேர்த்துக்கணும். கிரேவி அப்பப்போ கலந்து விட்டே இருங்க. ஸோ மண்பானையில் செய்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதிகமாக போட்டக்கூடாது. ஸோ எனக்கு உப்பு சிறிதளவு கம்மியாக இருக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி கொதி அடங்கி வந்துடுச்சு. ஸோ இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து தலையை சேர்த்துக்கோங்க. தலை தான் வந்து வேக டைம் ஆகும். தலை சேர்த்துட்டு பிறகு ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் சேர்த்துட்ட பிறகு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் விட்டுடுங்க. ஸோ நான் 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லா கொதி வருது. வாசனை நல்லா மணக்க இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக காட்டுறேன், உங்களுக்கு மீனை எடுத்து காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. நாம் விட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசனையாக இருக்குது. அந்த டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவேப்பிலை அண்ட் தென் கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கருவேப்பிலை அண்ட் தென் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸோ பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாசனையாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். டாடா, பாய். சுடு சுடு இருக்கே.